பீகாருடைய 121 தொகுதிகளில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. என்ன ஒரு எதிர்பாராத திருப்பம் அப்படின்னா, பிரமாதமா போலிங் நடந்திருக்கு. 65% போலாயிருக்கு. இப்ப கடந்த தேர்தலோட கம்பேர் பண்ணால் ஒரு 9% வாக்குகள் கூடுதலாக விழுந்திருக்கின்றன. இது தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆருக்கு கிடைத்த வெற்றி. இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு பெரிய கசப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ராகுல் காந்தியிலிருந்து எதிர்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் அயராமல் பாடுபட்டு வந்தார், சளைக்காமல் பாடுபட்டு வந்தார். அவர்களுடைய அப்பீல், அவருடைய முயற்சி சகலவற்றையும் மக்கள் நிராகரித்திருக்கிறார். ஆக்சுவலா வரப்போற ரிசல்ட்டை வச்சு அவங்க நிராகரிச்சுட்டாங்கன்னு சொல்ல வேண்டாம். இந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் போலிங் நடந்திருப்பதே எதிர்கட்சிகளின் கூற்றுகளை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பாலிக் ஜெஸ்டரா தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. அதனாலதான் தொடர்ந்து சொல்றது, அரசியல்வாதிகளை காட்டிலும் பொதுமக்கள் ரொம்ப அறிவாற்றல் மிக்கவர், முதிர்ச்சி உள்ளவர். கரெக்டா அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீங்களா மேடை போட்டு பேசலாம், பெரிய ரோட் ஷோ நடத்தலாம், கூட்டத்தை செயற்கையாகவோ எப்படியோ ஏதோ ஒரு விதத்துல நீங்க கூட்டலாம், எல்லாம் செய்யலாம். இப்ப பாருங்க, மீடியாக்கள் மூலமா எஸ்ஐஆருக்கு எதிராக என்னென்ன கிளப்பி விட்டாங்க காங்கிரஸும் மற்றவங்களும். ஏதோ ஒன்று அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருந்தார்ல. அவர் சொன்னது அத்தனை உண்மையாக இருந்தால் இவ்வளவு பேர் வாக்களிக்க வந்திருக்க கூடாது. பீகார்ல 65% வாக்குப்பதிவு எப்படி நடந்தது? ராகுல் சொன்னது டோட்டலா மக்கள் நிராகரிச்சு, இங்க போய் உங்க வேலையை பாருங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவான முடிவை பீகார் எடுத்திருக்கிறது.